சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் வந்து சேர் மேலே கால் போட்டுட்டு மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தீங்க எங்கேயா தப்பு பண்ணவங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஊர்க்காரங்களாம் பத்திரமா வந்து வச்சுருக்காங்க. அவன் திடீர்னு எஸ்கேப் ஆகிட்டாங்கண்ணா. நல்ல முன்னெச்சரிக்கை தான். கூட்டிகிட்டு வாங்கன்னொன்னே காரில் வந்து வராங்க. சிவராமனை சுற்றி பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்கனால சிவராமனோட ஃபேஸ் சுத்தமாக வந்து தெரியல. 4-5 பேர் டக்குன்னு வந்து விலகணுன்னே பனியன் கைலியோட நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சிவராமன் பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னையா நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் கால் மேலே கால் போட்டு கெத்தா உட்காந்துட்டு இருந்த ரகுராம் வந்து காலை கொஞ்சம் இறக்கி வைக்கிறாங்க. சேர்லேருந்து எந்திரிக்கும் போது அப்போன்னு பார்த்து அவங்களவே அறியாமல் தடுக்குது. நம்ம இப்போ தீர்ப்பு கொடுக்க தான் வந்திருக்கோம். தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் நல்லபடியாக வந்து விசாரித்து நியாயம் யார் பக்கம் இருக்கும் நியாயம் வழங்கணும். தப்பு யார் செஞ்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு வழங்கணுங்கிற மாதிரி தான் அவங்க மனசு வந்து சொல்லுது. உடனே நம்ம சிவராமனும் ரகுராமனும் இருக்கிற ஊருக்காரங்க ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் சின்னையா மேலே வந்து புகார் கொடுத்துருக்கீங்க. தப்புக்கு பின்னாடி சின்னையா பெரியயாலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த தீர்ப்பு யார் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு எங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தான் அவரை கொண்டு வந்து இந்த பஞ்சாயத்தில் வந்து உட்கார வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாருக்கும் கட்டுப்பட்டவங்க தான். ரகுராம் இப்போ சொல்லட்டும் என்ன செய்யலான்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். தப்புக்கு முன்னாடி சொந்தம் பந்தம் சின்னையா பெரியயான்னு யாரையுமே பார்க்க முடியாது. இவர் எப்படி தப்பு பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா அதாவதுன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து ரகுராம் வந்து தடுக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லி விளக்க தேவையில்ல. இன்னொன்று இங்கே பிரச்சனை எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தான் வந்து சொல்லியிருக்கீங்களா? என்னையே அவசரப்பட்டு கூப்பிட்டீங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு எங்க? அவங்களுக்கு இது மாதிரி நடந்த விஷயத்த பார்த்த சாட்சி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கரெக்டாக பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக வந்து அடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து இல்லையா நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? முன்னாடியே என்கிட்ட இது மாதிரி பிரச்சனை இருந்தது, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி வந்து முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? நாளைக்கு இதே இடத்துல பஞ்சாயத்தில் இத்தனை மணிக்கு இங்கே நடந்தே தீரும். அதில் பாதிக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தவங்க எல்லாரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் இதை பார்த்தோன்னு வந்து கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. தீர்ப்பு வந்து எனக்கே எதிராக வந்து கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலண்ணே. ஆனால் நான் இது மாதிரி நிற்க வந்ததுக்கு முக்கிய காரணம் நான் எதுவும் தப்பு பண்ணலண்ணே. சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன சிக்க வச்சிருச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணன் எப்போதுமே வந்து நியாயம் பக்கம் நிற்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணனை பற்றி பெருமையாக வந்து நினைக்கிறாங்க சிவராமன் அந்த இடத்துல. இப்போ அது வரைக்கும் இவரை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கேட்கும்போது ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குது, மரத்தில் கட்ட போகிறோம். என்னது மரத்தில் கட்ட போகிறீங்களான்னு சொல்லி சிவராமனோட ஆதரவாளர்கள் கடுப்பாயிட்டாங்க. எங்கள் சின்ன யானை யார் தெரியுமா? ரகுராமுக்கு அடுத்தது எல்லாமே எங்கள் சின்னையா தான். அவரை போய் மரத்தில் வந்து கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சிவராமனோட ஊர்க்காரங்களாம் வந்து செமையாக வந்து சண்டைக்கு வராங்க. ஐயா இது ஊர் பிரச்சனையை ஆகிடக்கூடாது. உங்கள் ஊர் வேற எங்கள் ஊர் வேற அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு தான் நாங்கள் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். இல்லாட்டி போலீஸ்க்கு இந்த கேஸை வந்து கொடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அமைதியாக இருங்க. உங்கள் ஊர் வழக்கப்படி என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க. ஐயா அதுக்குன்னு நம்ம சின்னையாவை வந்து மரத்தில் வந்து கட்டி வைக்க முடியுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் கிட்ட வந்து கேட்குறாங்க. எங்கள் சின்னையானா யார் தெரியுமா? தப்பே பண்ணியிருக்க மாட்டார். தப்புக்கு முன்னாடி சின்னையா பெரியயா நியாயம் தர்மம் எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னொன்னே மரத்தில் வந்து கட்டி வச்சிடுறாங்க அந்த இடத்துல. போலீஸ்க்கு வேணாலும் புகார் கொடுத்துடலான்னு சொல்லி ரகுராமோட ஊர்க்காரங்க வந்து சொன்னனால அதெல்லாம் ஒன்று வேணாம். இத்தனை வருஷம் நமக்குள்ளே வந்து கட்டுக்கோப்பா ஊருக்குள்ளே போலீஸ் வரக்கூடாதுன்னு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் ஃபாலோ பண்ணுவோம். சரியா எல்லாரும் அமைதியாக இருங்கன்னொன்னே இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து தலைவராக வந்து இருந்து பேசினாங்க. சிவராமன் பக்கத்தில் வந்து அவங்க சொந்த அண்ணனாக வந்து நிற்கிறாங்க. அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே, நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. என் தம்பி எப்பேற்பட்டவன் நல்லாவே தெரியும். நான் இப்போ பஞ்சாயத்து தலைவராக வந்து நிற்கல, உன் அண்ணனாக வந்து நிற்கிறேன். அதனால் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நாளைக்கு காலையில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து சொல்லு. நான் தீர்ப்பு வந்து கொடுக்கும்போது எப்படி நடந்துப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனால் தீர்ப்பு எப்படி வேணான்னு கொடுண்ணே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஊர் மத்தியில் நீ எப்போதுமே வந்து தர்மத்தின் பக்கம்தான் நிற்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் தர்மத்தை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி என் தம்பியை காப்பாற்றணும்னு ரகுராம் வந்து நினைக்க தான் செய்வாங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராமன் அண்ணா எனக்காக சாப்பிடாம தூங்காமல் இருந்துடாதானே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கு உன் பக்கம் இருக்கிற நியாயம்லாம் ஊர் தலைவர்கிட்ட சொல்லு. அவர் நிச்சயம் உனக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாம் சிறப்பாக வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேருந்து கேட்குறாங்க. இந்த பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்களே இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான் நிற்கிறாங்க. எவ்வளோ தங்க மனுஷனாக இருக்காப்புல.
இப்போ கூட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இதுக்கேற்ற மாதிரி கூட தீர்ப்பை வந்து இவரால் சொல்ல முடியும். ஆனால் இவர் இன்னமும் நியாயவாதியாக இருக்காங்க. இதனால தான் இவரை எல்லாரும் வந்து மகாபிரபுவாக பார்க்குறாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கட்டி வச்சுருக்காங்களே சிவராமனை, அந்த ஊருக்காரங்க நீங்களும் சாப்பிடாம இருந்துடாதீங்க. சிவராமனுக்கும் பஞ்சாயத்தில் என்ன சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? நான் ஐயாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன். இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னது சிவராமனை இன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க. குறிப்பாக அவங்களோட மனைவி நம்ம பார்வதி அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து உட்காந்துருக்காங்க. என்னப்பா பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு தான் வந்து பஞ்சாயத்துமா, இன்னைக்கு குற்றம் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மாமா அவரை காணுமே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, எல்லோரும் சாப்பிட போங்கன்னு சொன்னோன்னா சீனு மாயா எல்லோரும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் வரமாட்டான் நம்ம சிவராமன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது வரமாட்டாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதனால மாமா? அப்போனா என் புருஷனை பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு மனசுக்கு வந்து படபடன்னு அடிக்குது. என்ன மாமா சொல்லுங்கள். தப்பு பண்ணது வேற யாருமே இல்லைம்மா. குற்றவாளியா என் முன்னாடி நின்னது சிவராமன் தான். மாமா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் புருஷன் என்றைக்குமே இது மாதிரிலாம் கேவலமாலாம் நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கதறாங்க. சிவராமன் இல்லாமல் பஞ்சாயத்து போயிருக்கீங்கன்னு நினச்சேன் மச்சான். ஆனால் சிவராமனுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம தீர்ப்பு கொடுக்க போகிறோம்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. மச்சான் எப்படி இதெல்லாம் மாட்டிக்கிட்டான்? நீ கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, இதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை. நான் அங்கே பஞ்சாயத்து தலைவராக தான் போனேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. உங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னா கண் எதிர பார்த்தேன். எனக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்குங்கிற மாதிரி மன வருத்தத்தோடு பேசுகிறாங்க. இப்போ நான் என்னோட ஹஸ்பண்டை பார்த்தே ஆகணும். பார்வதி வந்து பேசுகிறாங்க. அந்த கோலத்தை பார்த்துடாதவா, என்னால் கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தனா தாங்க மாட்டீங்க. நான் பார்த்ததையும் என்னால் தாங்க முடியாமல் ஜீர்ணிக்க முடியாமல் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை சொல்ல வச்சிடாதீங்க. மாமா சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சிவராமனை வந்து இது மாதிரி மரத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதை என்னால் எப்படி உங்கள்கிட்ட அமைதியாக வந்து நடந்துக்க முடியும்? என் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிது. மாமா அவரை நான் பார்த்தே ஆகணும். அதான் சொல்கிறான் இல்லைம்மா, பார்க்க வேணான்னு ரமணி பாட்டி வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க அவங்க மருமகள்கிட்ட. இருப்பினும் வந்து என்னால் முடியாது, சிவராமனை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி கதறினோன்னே, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஜானகிலேருந்து எல்லாரும் சிவராமனை வந்து பார்க்கறதுக்காக வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. மொத்த குடும்பமும் வந்து இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் எப்படா நடந்துச்சு? முதல்ல இதெல்லாம் சதி வேலை பண்ணது யார், என்ன ஏதுன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க.